உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை. ஆம், இந்த திருவருகை காலம் நம்மை தயார்படுத்துகின்ற காலமாக இருக்கிறது. திருவருகை காலம் நம்மை புதுப்பிக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. திருவருகை காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மெஸ்ஸியாவினுடைய வரவை எதிர்நோக்கி வாழ்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. அதற்கு நாம் நம்மையே தயார்படுத்துவதற்காகத்தான் இந்த 4 வாரங்கள் திருவருகை காலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் நாம் இந்த திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகை எப்படி இருக்கும் என்றெல்லாம் சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து இன்று லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். பாருங்கள், இன்றைய நற்செய்தியிலே நமக்கு ஒரு புதிய மனிதர் தோன்றி அவர் எப்படி ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி வாழ வேண்டும், எப்படி நம்மை தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அதாவது நமக்கு எல்லாம் தெரிந்த திருமுழுக்கு யோவான். முதலாவதாக இன்றைய இந்த நற்செய்தியாளர் புனித லூக்கா நற்செய்தியாளர். நான் போன வாரமே சொன்னது போல இந்த ஆண்டிலே நாம் இந்த ஆண்டு முழுவதும், அதாவது சென்ற வாரத்திலிருந்து இந்த ஆண்டு முழுவதும் நாம் லூக்கா நற்செய்தியாளரோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தியானிக்க பயணிக்க இருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நாம் லூக்கா நற்செய்தியாளரை சிந்திக்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதன் தொடக்கமாக இன்று பாருங்கள், லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு அந்த திருமுழுக்கு யோவானுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியை, அவருடைய செய்தியை நமக்கு வழங்குகிறார். ஆனால் இந்த லூக்கா நற்செய்தியாளர் இந்த திருமுழுக்கு யோவானுடைய நற்செய்தி பணியை தருவதற்கு முன்பாக ஒரு முக்கியமான கருத்தை பதிவிடுகிறார். பாருங்கள், நமக்கு ஏற்கனவே தெரிந்தது போல இந்த லூக்கா நற்செய்தியாளர் ஒரு வரலாற்று ஆசிரியராக, ஒரு வரலாற்று அறிஞராக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இவருடைய நற்செய்தியில் மட்டும்தான் அவர் ஒரு செய்தியை சொல்லும் முன்பாக ஒரு குறிப்பிட்ட வரலாறு பதிவுகளை குறித்து தெல்ல தெளிவாக கொடுத்து அந்த நேரத்திலே, அந்த காலகட்டத்திலே இப்படி நடந்ததாக ஒரு ஒரு குறிப்பிட்ட நல்ல ஒரு பதிவை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, மற்ற நற்செய்தியாளர்கள் இயேசுனுடைய பணியை பற்றி பேசினாலும், இந்த காலத்தில் இப்படி நடந்தது அப்படி நடந்தது என்று சொன்னாலும், இந்த லூக்கா நற்செய்தியாளர் மட்டும் குறிப்பிட்ட வரையிலே வரலாற்று பதிவுகளை தெளிவாக பதிவிடுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு உதாரணமாக பாருங்கள், லூக்காவினுடைய முதல் அதிகாரத்திலிருந்தே நாம் பார்ப்போம். இயேசுவினுடைய பிறப்பு செய்திக்காக இருந்தாலும் சரி, மற்றும் இன்னும் இயேசுனுடைய வளர்ப்பு செய்தியிலும் சரி, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு அறிவிப்பு செய்தியிலும் கூட சரி, இன்றைய நற்செய்தியில் வருகின்ற 3வது அதிகாரத்தில் வருகின்ற இந்த நிகழ்ச்சியும் கூட சரி, இந்த லூக்கா நற்செய்தியாளர் வரலாற்று பதிவுகளை தெளிவாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இவர் கூறுவதிலே ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்கிறது. பாருங்கள், திபேரியு சீசருடைய ஆட்சி 15வது ஆட்சி காலத்திலே, இந்த மன்னர் அங்கு ஆட்சி செய்கையிலே, இந்த ஆளுநர் இங்கே ஆண்டு கொண்டு இருக்கையிலே, இந்த தலைமை குரு இங்கே இருக்கையிலே, இவங்கெல்லாம் இங்கங்கே இருக்கையில் இந்த நிகழ்ச்சி நடந்தது என்று சொல்கிறார். அதாவது நம்மலாம் அழகாக ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்லுவோம் இல்லைங்களா? கதை சொல்லுவோம். அது எப்படின்னா ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு, இப்போ பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக நம்ம ஒரு கதையை ஒரு பிணைத்து சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஊரில் ஒரு காட்டுக்குள்ளே நிறைய மரங்கள் இருந்துச்சு, நிறைய விலங்குகள்லாம் இருந்துச்சு, அங்கே ஒரு சிங்கம் இருந்தது, அங்கே ஒரு நரி இருந்தது, இவங்கெல்லாம் நண்பர்களாக இருந்தாங்க. இப்படிலாம் நம்ம பல கதையை மையக்கருத்தை சுற்றி பல பொருள்களை வைத்து அந்த கதையை நாம் அழகாக தயாரித்து அதை அலங்கரித்து நாம் கொடுக்கும் பொழுது அது சுவையாக இருக்கும் இல்லைங்களா?
இப்போ வெறும் சாப்பாடை மட்டும் போட்டு தட்டில் போட்டு சாப்பிடு அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்க முடியாது இல்லையா? அதுவே அதில் ஒரு அழகான நல்ல ஒரு குழம்பை ஊற்றி பக்கத்தில் ஒரு பொரியலை வச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு நான்வெஜ் ஒரு கறியை வறுத்து அப்படி பக்கத்தில் வச்சு அப்புறம் இன்னும் ஏதாவது ஒரு அப்பளம் பொரித்து வச்சு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் ஊறுகாய் வச்சு இன்னும் கொஞ்சம் தயிர் மோர் ரசம் இதெல்லாம் சுற்றி வச்சு சாப்பிட்டா அப்போ தான் அந்த சாப்பாட்டுக்கு ஒரு தனி சுவை கிடைக்கும். அப்போ தான் அந்த சாப்பாட்டுக்கு ஒரு முழு நிறைவு கிடைக்கும். வெறும் சோறை மட்டும் ஒரு தட்டில் போட்டு ஒன்றுமே இல்லை, வெறும் சோத்தை வடித்து 2 கரண்டி அள்ளி போட்டு தட்டை வச்சு சாப்பிடு அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா? இல்லையா? அது ராவா அப்படியே சாப்பாட்டில் போய் இறங்கணும், அது முடியாது இல்லையா? ஆனால் அதுக்கு பல பொருள்கள் அதெல்லாம் சேர்ந்தால் தான் அந்த சாப்பாட்டுக்கு ஒரு சுவை, அது ஒரு அழகு இல்லைங்களா? அதே போல் தான் நம்ம செய்கின்ற பல செயல்களுக்கும் சரி, நமது வாழ்க்கையிலும் சரி, நம்ம இப்படி இருக்கணும்னா அங்கங்கே பல இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு வாழ்க்கையும் கூட சுவையாக இருக்கும். அப்போ ஒரு கதை சொல்கிறதுக்கு கூட, ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு கூட நமக்கு பல ஆதாரங்கள், நமக்கு பல அந்த கதையை சுற்றிய பல உண்மை நிகழ்வுகள் தேவைப்படுது இல்லையா? இப்போ இந்த லூக்கா நற்செய்தியாளர் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்ல போகிறார். யாரை பற்றினா திருமுழுக்கு யோவான் ஒரு செய்தியை சொல்கிறார். அப்போ அந்த திருமுழுக்கு யோவான் யாரோ ஒருத்தரை பற்றி பேச போகிறார். அது இன்னும் அதை விட முக்கியமான செய்தி. அப்படிங்கும்போது ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பாக அதனுடைய உண்மை ஆதாரங்களை கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா? சும்மா ஏனோதோனோன்ட்டு அப்படி ஒருத்தர் வந்தாராம், பேசினாராம், இப்படி போனாராம், அவ்வளோதான். அப்படின்னா இதில் என்ன ஆதாரம் இருக்குது? ஏதாவது நம்புற மாதிரி நம்புற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிரியமானவர்களே? அப்போ பாருங்கள், நம்மை கரெக்டாக இந்த நிகழ்வு நடந்த நிகழ்வு, இது உண்மை நிகழ்வு அப்படின்னு நமக்கு எடுத்துரைப்பதற்காக சீசருடைய 15வது ஆண்டு காலத்திலே, ஆட்சி காலத்திலே, இந்த மன்னர் இங்கு ஆண்டு கொண்டிருக்கையிலே, இந்த ஆளுநர் இங்கு இருக்கையிலே, இந்த தலைமை குரு அப்போது இருக்கையிலே, பாருங்க இப்படிலாம் அழகாக படிக்கட்டு மாதிரி தயாரித்து பாருங்க. கடைசியாக ஒரு செய்தி சொல்கிறாரு. அந்த யார் சக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அதாவது வாழ்ந்து வந்தார்னா அங்கே இறைமகன் இயேசுவின் வருகையை பற்றி போதித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்போ இந்த லூக்கா நற்செய்தியாளர் ஒரு நல்ல வரலாற்று ஆசிரியர், நல்ல ஒரு கதை சொல்லி நல்ல கதை சொல்லுவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த கதை சொல்கிறவர் சும்மா சொல்லலை. இவங்களெல்லாம் சொல்லி தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் திருமுழுக்கு யோவான் போதிச்சார்னு 2 லைனில் முடிச்சிருக்கலாம். ஆனால் ஏன் இவ்வளோ டீட்டெயிலை சொல்கிறாரு? இதில் ஏதோ பின்னாடி உள்கருத்து இருக்குது, பின்னாடி ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்கள், அது என்னன்னா, சீசர் 15வது ஆண்டு ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. இங்கே இவர் மன்னராக இருக்கிறாரு. அவருடைய தம்பி பிலிப்பு அங்கே இருக்கிறாரு. அங்கே இவர் அங்கே தலைமை குருவாக இருக்கிறாரு. இவர் யார் ஆளுநராக இருக்கிறாரு. இவ்வளோ பேர் யார்? இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் யாரோ சாதாரண கூலி வேலை செய்கிற ஆளுங்களோ இல்லை சாதாரண பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளுங்களே கிடையாது. இவர்கள் அனைவரும் மக்களை ஆளுகிறவர்கள், மக்கள் பொறுப்பில் இருக்கிறவர்கள், மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவர்கள். ஏன்னா சிசார்னா மன்னர், மிகப்பெரிய, அவருக்கு கீழே பணிபுரிகின்ற ஒரு மன்னர், அவருக்கு சகோதரராக இன்னொரு மன்னர், அவருக்கு கீழே பணிபுரிகிற இன்னொரு ஆளுநர், அவருக்கு கீழே அந்த ஏன்னா எருசலேம் மக்களுக்கு ஒரு தலைமை குரு அண்ணா அப்படிங்கிற இப்படிலாம் பெரிய பெரிய தலைகள் ஆட்சி செய்கின்ற காலத்தில் ஒரு மனிதர் பாலைவனத்தில் இருக்கிறார். பாலைவனத்தில் அங்கே பாருங்கள், இவ்வளோதெல்லாம் நல்லா அப்படியே அழகாக சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு இடத்துல இங்கே கடைசி வலையில் என்ன சொல்கிறாரு? பாலை நிலங்கிறார். பாலை நிலம் இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு பூங்கா, ஒரு அழகான தோட்டத்திலே, அழகான பூங்கா, மலர்கள் எல்லாம் மலர்ந்து செழித்து அப்படியே பூங்காவனத்திலே யார்? திருமுழுக்கு யோவான் போதிச்சாரு அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே, பரவாயில்லப்பா, இந்த மன்னர்களுடைய ஆட்சி அப்படிலாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இவ்வளவும் நல்லா அழகாக சொல்லிவிட்டு பாலை நிலம் அப்படிங்கிறார். எப்படி? பாலை நிலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவ்வளோ பேர் நல்லவங்க, இவ்வளோ அரசியல் தலைவர்கள் இருந்து ஆண்டு அங்கே மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பாலை நிலமாக இருக்குது. மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வறண்டு கிடக்கு. மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? தண்ணி இல்லாமல் காஞ்சி கிடக்கு, வறுமையில் இருக்குது. அங்கே ஒன்றும் செழிப்பாகவே இல்லை.
இதை சொல்லி அதை அப்படி நசுக்க வைக்கிறாரு பாருங்க. அப்படி வச்சு சொல்கிறாரு, இவர் ஆண்டு என்ன, இவர் இருக்கிறாரு, அரசர் சிசா இருக்கிறாரு, அந்த ஆளுநர் இருக்கிறாரு, இந்த தலைமை குரு இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு, அவங்க ஆண்டா என்ன, இவங்க ஆண்டா என்ன, இங்கே என்ன நடக்குது, மக்கள்கிட்ட என்ன இருக்குது, எப்படி இருக்குது வாழ்க்கை, பாலை நிலமாக இருக்குது, பாலை நிலமாக இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை, பச்சை இல்லை. அந்த சமயத்தில் அந்த பாலை நிலத்தில் அவர் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கடவுளுடைய வாக்கை பெற்றிருக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அந்த பாலை நிலத்தில் அப்படின்னா, பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறார். இப்போ இந்த பாலை நிலத்தில் வாழ்கின்ற இந்த திருமுழுக்கு யோவான் பாவ மன்னிப்பு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லி அதுக்கு திருமுழுக்கு பெறணும் அப்படின்னு சொல்கிறார். பாவ மன்னிப்புக்கு திருமுழுக்கு. இப்போ அவருடைய பற்றி டீட்டெயில்ஸ் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள். இப்போ திருமுழுக்கு யோவானுக்கு ஒரு சின்ன டீட்டெயில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவர் யோர்தான் ஆற்றங்கரையை அடுத்துள்ள பகுதிகளில் அனைத்திற்கும் சென்று இதை பறைசாற்றி வந்தார். எதை? திருமுழுக்கு பெற்று மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் அப்படிங்கிறார். மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் எங்கே சொல்கிறாரு? யோர்தான் ஆற்றங்கரை பகுதிகளில் சொல்கிறாரு. பிரியமானவர்களே பாருங்கள், இப்போ லூக்கா நற்செய்தியாளர் 2 இடங்களை காட்டுறார். ஒரு இடம் முதல்ல என்ன காட்டினார்? பாலைவனத்தை சொன்னார். அந்த பாலைவனத்தை சொல்கிறதுக்கு யாரெல்லாம் சொன்னார்? அந்த அரசன் அங்கே இருந்தான் ஆண்டான், இங்கே மன்னர் இங்கே ஆண்டான், இந்த ஆளுநர் இங்கே இருந்தான், இந்த தலைமை குரு இங்கே இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. இங்கே பாலைவனம். இங்கே சக்கரியாங்கிற ஒரு குரு, அவருடைய மகன் யார்? திருமுழுக்கு யோவான். இவர் போதித்து கொண்டு இருக்கிற இடம் எது? இந்த யோர்தான் ஆற்றங்கரை. இந்த யோர்தான் ஆற்றங்கரை அதில் போதிச்சிட்டு இருக்கிறார். எதுக்கு போதிக்கிறாரு? மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், மனம் மாறுங்கள், திருமுழுக்கு பெறுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த இடமானது மிக முக்கியமான இடம். ஏன்னா இந்த யோர்தான் ஆற்றங்கரை இந்த இடத்துல இஸ்ராயல் மக்கள் அவங்களுக்கு இது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்ச்சி. ஏன்னா பாருங்க, இன்னைக்கு முதல் வாசகத்தில் பாரூக் இறைவாக்கினர் நமக்கு சொல்றார் என்னன்னா, அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு விடுதலை அறிவிக்கின்ற ஒரு செய்தி. ஏன்னா இஸ்ராயல் மக்கள் பாபிலோனியர்களால் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பாரூக் இந்த இறைவாக்கினர் ஒரு நற்செய்தி அறிவிக்கிறார். என்ன சொல்றாரு? கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களை எல்லாம் விடுவிக்க போறார், நமக்கு விடுதலை கிடைக்க போகுது. எப்படி நமக்கு விடுதலை கிடைக்க போகுது? நமக்கு இந்த பள்ளமான ரோடுகள்லாம் நேராயிரும், கோணலாக இருக்கிற பாதைகள்லாம் செம்மையாயிரும், மலைகள் எல்லாம் சமமாக்கப்படும், பள்ளங்கள்லாம் நேராக்கப்படும். இப்படி எல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான வாழ்க்கை, நமக்கு அழகான பாதை நமக்கு தெரியும். அதனால் நம்ம இங்கிருந்து நம்ம நாட்டுக்கு வெற்றி வீரர்களாக, நமக்கு தலையில மணிமுகடம் அடிந்து வெற்றி, அதாவது சுதந்திரத்தின் மக்களாக நம்ம நாடு திரும்புவோம் அப்படிங்கிட்டு ஒரு செய்தியை அறிவிக்கிறார். யாரு? பாரூக் இறைவாக்கினர் இஸ்ராயல் மக்களுக்கு அறிவிக்கிறார். இப்போ அந்த பாரூக் மக்களுக்கு என்ன செய்தி வழங்கப்பட்டது? விடுதலையின் செய்தி அறிவிக்கப்படுகிறது. எங்கிருந்து? அடிமைத்தனத்திலிருந்து, பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்ம சொந்த நாட்டுக்கு போயிடலாங்கிற ஒரு விடுதலை செய்தி. இதே இஸ்ராயல் மக்களுக்கு இந்த விடுதலை செய்தி ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்தாங்க இல்லையா? 200 ஆண்டுகளாக அவர்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது, எகிப்திலே பார்வோன் மன்னனால் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது யார் வழியாக கடவுள் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு? மோசே வழியாக. மோசேவை போய் அனுப்பி அங்கே அந்த எகிப்து மன்னன்கிட்ட பேசி எல்லாம் தீர்த்து அந்த மக்களை விடுதலை கொடுத்து, பிரியமானவர்களே கவனிக்கணும், விடுதலை கொடுத்து 40 ஆண்டு அவர்களை பாலை நிலத்திலே நடக்க வைத்து கடந்து செய்து இந்த யோர்தான் ஆற்றங்கரை பகுதியிலே, அதாவது செங்கடலின் பக்கத்திலே அந்த யோர்தான் ஆற்றங்கரை பகுதியிலே அவர்களை கடக்க செய்து அந்த அவர்களுடைய நாட்டுக்கு அவர்கள் நுழைந்தார்கள், அந்த கானான் தேசத்திற்குள் நுழைந்தார்கள் என்று நாம் மோசேனுடைய காலத்திலே பார்க்குறோம். அதுதான் முதல் கடத்தல், முதல் விடுதலை பயணம்.
இப்போ பாருக்கு இந்த இறைவாக்கினர் வந்து முதல் வாசகத்தில் இரண்டாவது விடுதலை செய்தியை சொல்கிறாரு. நம்மளாம் இங்கே பாபிலோனியர்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடக்கிறோம், நம்ம மீண்டும் விடுதலை பெற்று நம்ம நாட்டுக்கு போவோம் அப்படின்னா, அப்போ அந்த பாபிலோன்லேருந்து கடந்து வந்து மீண்டும் எங்கே, இந்த யோர்தான் ஆற்றை கடந்து அந்த கானான் நாட்டுக்கு திருப்பி அவங்க வரணும். இது ரெண்டாவது மாற்றம், ரெண்டாவது விடுதலை. இப்போ இந்த நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் வந்து இன்னொரு மூன்றாவது விடுதலையை பற்றி சொல்கிறார். இந்த முறை அவர் வந்து யோர்தான் ஆற்றை கடந்து வரணும், நீங்கள் இங்கேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லலை. மாறாக நீங்கள் எதிலிருந்து விடுதலை பெறணும், பாவத்திலிருந்து விடுதலை பெறணுங்கிறார். பாருங்கள், இதுதான் ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான செய்தி. அபிரகாம் காலத்திலிருந்து இந்த இஸ்ராயல் மக்களை வழி நடத்தி வந்த ஆண்டவர் கடவுள் மோசே வழியாக அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், எகிப்தியர்களிடமிருந்து விடுதலை கொடுத்தார். இறைவாக்கினர்கள் வழியாக அவர்களுக்கு செய்தியை அனுப்பி அவர்களுடைய பாபிலோனியர்களிடமிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இப்போ திருமுழுக்கு யோவான் வழியாக இந்த விடுதலை செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த முறை அவர்கள் வேறு ஒரு நாட்டிலிருந்து விடுதலை பெறப் போகிறவர்கள் அல்ல, எகிப்திலிருந்து விடுதலை பெறப் போகிறவர்கள் அல்ல, பாபிலோனியர்களிடமிருந்து விடுதலை பெறப் போகிறவர்கள் அல்ல. மாறாக அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதற்கு என்ன பண்ணணுமா, மீண்டும் ஒரு முறை இந்த யோர்தான் ஆற்றத்தில் கடந்து நீங்கள் போகணும் அப்படிங்கிறார். அப்போ பாருங்க பிரியமானவர்களே, முதல்ல அந்த இஸ்ராயல் மக்கள் பாலை நேரத்தில் 40 ஆண்டுகள் கடந்து மோசே வழியாக அவர்கள் வழி நடத்தி செய்யப்பட்ட பொழுது அவர்களுடைய பாதங்கள் எல்லாம் அந்த யோர்தான் ஆற்றில் கழுவி, பாவங்கள்லாம் கழுவி, அது ஒரு திருமுழுக்கு. பாருங்கள், அவங்க 200 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் பாவத்தில் அடிமையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்கள எல்லாம் அப்படி கொண்டு வரும்போது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஒரு வழக்கம் வச்சுருக்கோம் இல்லையா, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே நுழையும் போது என்ன பண்ணுவோம், காலை கழுவி சொம்பு தண்ணி வாங்கி டப்பாவில் தண்ணி வாங்கி காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போவோம் இல்லையா. அதே போல் இந்த மக்களையும் கூட அந்த கானான் தேசத்துக்குள்ளே உள்ள நுழையிறப்ப அவர்களை காலெல்லாம் கழுவணும் இல்லையா. அதனால் ஆற்றை கடந்து போங்க, ஆற்றுல கடக்கும் போது உங்கள் காலெல்லாம் கழுவிக்கப்படும், அதுதான் உங்களுக்கு திருமுழுக்கு, சுத்தமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அவர்களை அனுப்பினாரா. அதே போல தான் இந்த முதல் வாசகத்தில் பார்த்த மாதிரி பாரூக் இறைவாக்கினர் வழியாகவும் வாங்க, உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து திருப்பி வாங்க, பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து திருப்பி வாங்க, இந்த யோர்தான் ஆற்றை கடந்து போங்க, சுத்தமாகிட்டு திருமுழுக்கு பெற்றுப்போங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் திருமுழுக்கு யோவான் இந்த நற்செய்தியில் என்ன சொல்கிறாரு, வாங்க இப்போ நீங்கள் வேறு நாட்டில் இருந்தெல்லாம் எங்கேயும் வரல, எங்கேயும் அடிமைத்தனத்திலேருந்துலாம் வரல, உங்கள் நாட்டில் தான் இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம அடிமையாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, பாலை நிலம் மாதிரி இருக்குது, வறண்டு கிடக்கு, ஒன்றுமே இல்லை. வாங்க இந்த திருமுழுக்கு இந்த யோர்தான் ஆற்றில் முழுக்கி மீண்டும் ஒரு 3வது முறை திருமுழுக்கு பெற்று இந்த தண்ணீரிலே சுத்தம் பெற்று மனதை நீங்கள் தூய்மையாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்லுவார், அப்புறம் மீண்டும் பின்னாடி பார்ப்போம். நம்ம என்ன பார்ப்போம்னா, நான் உங்களுக்கு தண்ணீரை கொடுக்குறோம், எனக்கு பின்னாடி வரவர் உங்களுக்கு இன்னும் முழுசாக பயங்கரமாக பரிசுத்தாவியெல்லாம் கொடுப்பார் அப்படிலாம் சொல்லுவார். அது இன்னும் வேறு ஒரு திருமுழுக்கு. ஆனால் பிரியமானவர்களே பாருங்கள், இந்த நற்செய்தியும் முதல் வாசகமும் நமக்கு இன்றைய வாசகங்கள் நம்மை திருமுழுக்கு, அதாவது விடுதலை, முதலாவதாக விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதன் பிறகு நாம் திருமுழுக்கு பெற்று மனம் மாறி திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நற்செய்தி நம்மை அழைக்கிறது. அதே போல் முதல் வாசகத்திலே நாம் பார்த்ததே போல திருமுழுக்கு யோவானும் அந்த நற்செய்தி அறிவிக்கிறார். அது எதிலிருந்து பார்க்கிறோம் என்றால் எசாயா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியானது கொடுக்கப்படுகிறது. என்ன, மீண்டும் அதே செய்தி என்னன்னா, மலைகள் சமமாக்கப்படும், நேரானவை கோணலானவை நேராக்கப்படும், பள்ளமானவை நிரப்பப்படும், இவை எல்லாம் சமமாக ஆக்கி எல்லாத்துக்கும் சமத்துவமான ஒரு மீட்பு, ஒரு விடுதலை கிடைக்க போகுது. அது யாரு அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தர இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை, ஆண்டவரை, மகனை நம்ம வரவழைக்கணும்னா நம்ம தயார் செய்யணும். இப்போ நம்ம கையை காலை கழுவ தேவையில்லை, முகத்தை கழுவ தேவையில்லை, குளிச்சு சுத்தமாகி வேணுமில்ல, இல்லை வேற எங்கேயாவது போயிட்டு பண்ணி சுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த தடவை சுத்தம் என்பது நமது உள்ளத்திலே நடக்க வேண்டும். இந்த முறை சுத்தமானது நமது வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இயேசு நமது உள்ளத்திலே பிறக்க அவர் வழிவகுக்குவார்.
நமது உள்ளத்திலே நமது குடும்பத்திலே அவர் பிறந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்ற செய்தியை நமக்கு இந்த வார 2வது திருவருகை கால ஞாயிற்றுக்கிழமை நம்மை அழைக்கிறது. எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்திலும் நமது குடும்பங்களிலும் ஏற்றுக்கொள்ள நமது உள்ளங்களை மாற்றி மனம் மாறி நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடம் மனம் மாறி அவருடைய வருகைக்காக காத்திருப்போம், அவருடைய வருகைக்காக தயாரிப்போம். ஆமென்.